நெடியோன் வணக்கம். இன்று நாம் கயத்தாறு மற்றும் கங்கை கொண்டான் பகுதிகளில் எட்டயபுர ஜமீனால் கட்டப்பட்ட 3 பாலங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாலங்கள் அவர்களால் கட்டப்பட்டது. அதே போன்று இந்த பாலங்களின் கட்டடத்தின் வளர்ச்சியானது பாண்டியர்களின் வீழ்ச்சியோடு தொடர்பு பட்டிருக்கின்றது. எவ்வாறு அது தொடர்பு படுகின்றது என்பதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது திருநெல்வேலியிலிருந்து கயத்தாறை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் வழியில் கயத்தாறையிலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் முன்பாக அந்த பாலமானது தென்படுகின்றது. இப்பொழுது புதிய தேசிய நெடுஞ்சாலை பாலத்திலிருந்து பார்த்தால் அந்த பாலமானது இப்பொழுது திரையில் தெரிகின்றது. பாருங்கள், கிழக்கு பக்கமாக அந்த பாலமானது காணப்படுகின்றது. இந்த பாலம் இப்பொழுது பயன்பாட்டில் இல்லை. இருந்தும் எட்டயபுர ஜமீனால் முன்பு 1844க்கு பிறகு கட்டப்பட்டதாக தெரிகின்றது. இந்த பாலம் தான் இப்பொழுது தெளிவாக திரையில் தெரிகின்றது. புதிய பாலத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள். இது கயத்தாறையிலிருந்து தெற்கே கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது. புதிய பாலத்திற்கு தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்ட புதிய பாலத்துக்கு கிழக்கு பக்கமாக இந்த பாலமானது காணப்படுகின்றது, அமைவிடம் இருக்கின்றது. இன்று பயன்பாட்டில் இல்லை. இருந்தும் அந்த பாலமானது இடிந்து போய்விடவில்லை, நன்றாகவே இருக்கின்றது. மேலும் ஒரு பாலமானது கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் வழியில் இருக்கின்றது. 2 பாலங்கள் இருந்தாலும் ஒரு பாலம் தான் அந்த வழியில் முன்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது இல்லை, அந்த பாலம் இடிக்கப்பட்டு விட்டது. இந்த பாலத்துக்கு வடக்கு பக்கமாக தான் அந்த பாலம் இருக்கின்றது. இப்பொழுது அந்த பாலம் இருக்கும் இடத்துக்கு சரியாக நாம் செல்கின்றோம். இந்த பாலம் தான் முன்பு வெட்டும்பெருமாள் பாண்டியர் மண்டபத்தை இடித்து எட்டயபுர ஜமீனால் கட்டப்பட்ட பாலம். மீண்டும் இடித்து தமிழக அரசால் மேலும் அகலப்படுத்தப்பட்டு காங்கிரீட்டால் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கின்றது. எப்படி நான் இடித்து கட்டப்பட்டது என்று நான் கூறுகின்றேன் எனில் ஆவணங்கள் காணப்படுகின்றன. அதாவது திருநெல்வேலி சரித்திரம் எழுதிய கால்டுவெல் தன்னுடைய உரையிலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த எட்டயபுர ஜமீனால் 2 பாலங்கள் கட்டப்பட்டது என்று. அதே போன்று காலந்தோறும் கயத்தாறு என்ற புத்தகத்தை எழுதிய ஆய்வாளர் கணபதியும் குறிப்பிட்டுள்ளார். வெட்டும்பெருமாள் பாண்டியரின் மண்டபம் மற்றும் கோவில்களை இடித்துதான் இந்த 3வது, அதாவது கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் பாலமானது கட்டப்பட்டு இருக்கின்றது என்று. அந்த முன்பு கட்டப்பட்ட அந்த பாலத்தின் அந்த தூண்களில் கூட கல்வெட்டுக்கள் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது 2018க்கு காலகட்டத்தில் அந்த கல்வெட்டுக்கள் காணப்பட்ட பாலமும் அகற்றப்பட்டு விட்டன. புதிய பாலம் அங்கு ஒன்று கட்டப்பட்டுள்ளது. ஆகவே இப்பொழுது கல்வெட்டுக்கள் நமக்கு கிடைக்கவில்லை. இருந்தும் அந்த இடத்தில் தான் அந்த பாலம் முன்பு அந்த பாலம் இருந்திருக்கின்றது. கயத்தாறு உப்போடைக்கு ஆற்றின் மேல் தான் இருக்கின்றோம். அண்மையில் கடந்த ஒரு பாகமாக பெய்த மழையின் காரணமாக இங்கே பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. பின்னாடி தெரியுது இல்லையா? இந்த பாலம் முன்பு வெட்டும்பெருமாள் பாண்டிய மண்டபத்தை இடித்து முன்பு கட்டப்பட்டிருந்தது. அதன் பிறகு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாலமானது இப்பொழுது காங்கிரீட் பாலமாக இப்பொழுது கட்டப்பட்டுள்ளது. ஆனால் முன்பு ஒரு காலத்தில் அதை எட்டயபுரம் மன்னர்களால் ஜமீன்தார்களால் இந்த பாலமானது முன்பு கட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது வெட்டும்பெருமாள் பாண்டிய மண்டபம் இடிக்கப்பட்டு தான் இந்த பாலம் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அது அகற்றப்பட்டு இப்பொழுது பெரிய பாலமாக கட்டப்பட்டுள்ளது. அந்த பாலத்தின் மீது கல்வெட்டுகளில் காணப்பட்டன எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களும் இப்பொழுது நம்மளுக்கு அந்த பாலத்தின் கற்களும் இப்பொழுது எங்குமே இல்லை, அனைத்துமே சிதைவடைந்து விட்டது. அந்த பாலத்தின் கற்களும் கிடைக்கவில்லை. அந்த பாலத்தை பற்றிய தகவல்களும் இல்லை. வெட்டும்பெருமாள் பாண்டிய மண்டபத்தை பற்றிய எந்த விதமான எழுத்துக்களும் நமக்கு கிடைக்கவில்லை. ஜெகவீர ராமகுமார எட்டப்ப நாயக்கர் என்ற எட்டயபுரத்து ஜமீன் தான் அப்பொழுது ஆட்சியில் இருந்தார். அவர்தான் இந்த பாலத்தை கட்டியதாக தெரிகின்றது. வெட்டும்பெருமாள் பாண்டியரின் மண்டபம் நீளமானது 200 அடி நீளத்தையும் 15 அடி அகலமும் கொண்டதாக காணப்பட்டிருக்கின்றது. அதன் ஒட்டியே பெருமாள் கோவிலும் அன்று இருந்திருக்கின்றது. அந்த பகுதி தான் இடித்து இங்கு வந்து கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு பரிசாக அவர்கள், அதாவது இந்த ஒரு பாலத்தை மட்டும் கட்டியதற்காக அல்ல, 3 பாலத்தையும் கட்டியதற்காக அன்று ஆங்கிலேயர்கள் இவருக்கு சில பரிசுகளையும் தந்துள்ளார்கள். அதாவது 25 முக்கால்
அரை மாக்காணி நிலம் இவர்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதோடு கூடவே 1700 பனை கன்றுகளையும் இனாமாக ஆங்கிலேயர்கள் இந்த 3 பாலங்களை கட்டியதற்காக தந்ததாக காலந்தோறும் கயத்தாக புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். சே கணபதி என்ற ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலத்தில் தான் நிற்கின்றோம். கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் இது காணப்படுகின்றது. இவ்வளவு பாலங்கள் இந்த பகுதியில் தேவையா என்று நீங்கள் கருதலாம். முன்பு மூங்கிலால் மரத்தால் அமைக்கப்பட்ட பாலங்கள் தான் என்று அன்று அரசர்களின் ஆட்சி காலத்தில் இருந்தன. படையெடுப்புகள் கூட கோடை காலங்களில் தான் நடைபெற்றது. வெள்ளம் ஏற்படாத பொழுது, நீர் பற்றிய பொழுதுதான் படைகள் கூட நகர்ந்து சென்றன அதிகமாக. இப்படி வெள்ளப்பெருக்கு மழை காலங்களில் ஏற்படுகின்றது. குற்றாலம் மற்றும் திருநெல்வேலி பொதிகை மலையில் பெய்யும் மழையானது மழையின் அளவு அதிகமாக இருந்தால் கயத்தாகையில் உப்பாக ஓடையிலும் அதை 3 கசத்தலாக கயத்தாக என்று அழைக்கப்பட்டது. இந்த உப்பாக ஓடையிலும் அதே போன்று குற்றாலத்திலிருந்து வரும் நீரானது சித்தாகையிலும் அதிகமாக கங்கை கொண்டானில் கடந்து செல்கின்றது. ஆகவே மக்கள் பயன்பாட்டுக்கு அப்பொழுது பயன்படுத்த இயலாது என்பதால் இந்த பாலங்கள் ஆங்கிலேயர்களால் ஆட்சி காலத்தில் இந்த எட்டப்ப நாயக்கர் அதாவது எட்டயபுர ஜமீனால் கட்டப்பட்டிருக்கின்றது. இதுதான் கயத்தாகையில் உள்ள பாங்காடு, அதாவது கோட்டை மேடு அமைந்திருக்கும் பகுதி. இங்குதான் பாண்டியர்களின் கோட்டை முன்பு அங்கு இருந்தது. அதன் பிறகு இடிக்கப்பட்டு விட்டது. பல காரணங்களால் தொடர்ந்து இடிக்கப்பட்டே வந்திருக்கின்றது. இடிக்கப்பட்ட அதாவது பகுதிகள் கூட இங்குதான் இப்பொழுதும் காணப்படுகின்றது. இந்த பகுதிகளும் அந்த பாலம் கட்டுவதற்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. அவர்களின் கோவிலும், அதாவது மண்டபம், கோவில், அதே போன்று இந்த கோட்டை மேடும் அங்கு எடுத்து செல்லப்பட்டுதான் அந்த பாலங்களானது கட்டப்பட்டிருக்கின்றன. அதே போன்றுதான் திருநெல்வேலியில் உள்ள பாலங்களும் கட்டப்பட்டன. அதாவது 1840 இபி தாம்சன் என்ற ஆட்சியர் கலெக்டர் அங்கு பதவி ஏற்கின்றார். அப்பொழுது அவர் படகுத்துறையில் ஏற்பட்ட சில கலவரங்களில் சிலர் இறந்து போகின்றார்கள். அது திருநெல்வேலியில். அதை தொடர்ந்து சுலோச்சன முதலியாரிடம் கோரிக்கை வைக்கப்படுகின்றது பாலம் கட்டுவதற்காக. அவரே அவருடைய பணத்தை தந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் தந்து அந்த பாலமானது கட்டப்படுகின்றது. அதே போன்றுதான் இங்கும் கயத்தாகிலும் கங்கை கொண்டாலும் பாலங்கள் கட்டப்படுகின்றன. திருநெல்வேலியில் கட்டப்பட்ட பாலத்தை பற்றி அடுத்த ஒரு பதிவில் நான் விரைவாக தெரிவிக்கின்றேன். இதுதான் வெட்டும்பெருமாள் கோவில் இன்று இருக்கும் நிலையில் மீண்டும் கட்டப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 10 ஆண்டுகளுக்கு உள்ளாக இந்த கோவில் மீண்டும் எழுப்பப்பட்டுள்ளது. இங்குதான் அவர்களின் முன்பு உள்ள மண்டபமும் கோவிலும் இருந்திருக்கின்றது. அந்த பகுதி தான் இடித்து இந்த கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் பாலம் கட்டப்பட்டதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கயத்தாகுக்கு அருகில் உள்ள தெற்கில் உள்ள பாலத்துக்கும் அந்த தூண்கள் கற்கள் எடுத்து செல்லப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. திருநெல்வேலியிலும் அதே போன்றுதான் பயன்படுத்தப்பட்டது. அதாவது திருநெல்வேலியிலும் அங்கு உள்ள கோட்டை சுவர் மொத்தமாக பாளையங்கோட்டையில் உள்ள கோட்டை இடித்து எடுத்து வந்துதான் கட்டப்பட்டது. அதே போன்றுதான் இங்கும் கட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தான் பாண்டியர்களின் கயத்தாக திருநெல்வேலி பகுதியில் இருந்த மொத்தமாக அவர்களின் கோட்டைகளும் நினைவு சின்னங்களும் மொத்தமாக அழிந்து போயிருக்கின்றன. அதை பற்றிய ஆவணங்களும் கல்வெட்டுகளும் நமக்கு மொத்தமாக எதுவுமே கிடைக்காமல் போய்விட்டது. மதுரையும் அவ்வாறுதான் இடித்து எடுக்கப்பட்டு விட்டது. நான் தெரிவிக்கின்றேன். இப்பொழுது கயத்தாகில், அதாவது உப்பாக ஓடை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்து செல்லும் பகுதியில் தான் நாம் நிற்கின்றோம். இதுதான் பழைய பாலம். இந்த பாலம் இப்பொழுது பயன்பாட்டில் இல்லை. அந்த பாலத்தின் மேல் தான் நாம் நிற்கின்றோம். இந்த பாலமும் அந்த ஜெக வீரராம குமார எட்டப்ப நாயக்கரால் தான் கட்டப்பட்டிருக்கின்றது அன்று. அதை எட்டயபுர ஜமீனால். வெட்டும்பெருமாள் பாண்டியர் மற்றும் கயத்தாகு கோட்டையிலிருந்து தான் கற்கள் இங்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்றன. எடுத்து வரப்பட்டு இங்கு உள்ள இந்த பாலமானது கட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வாறுதான் பாண்டியர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு அவர்களின் அடையாளங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. எட்டயபுரம் ஜமீன் அவர்கள் இந்த பாலத்தையும் அதே போன்று வெட்டும்பெருமாள் பாண்டியர் மண்டபத்தை இடித்து அங்கு கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் அதாவது உப்பாக கடந்து செல்லும் இடத்தில் ஒரு பாலத்தையும் கட்டியுள்ளார். அந்த உப்பாக தான் அங்கிருந்து வந்து இங்கு கடந்து செல்கின்றது. இந்த பாலமானது அந்த அங்கிருந்து வரும் நீர் தான் இங்கு இந்த இடத்தில் அகலமாக செல்கின்றது. அந்த உப்பாக ஓடை தான்
உப்பாகு ஓடை என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்கின்றது. இந்த பாலம் மிக பழங்காலத்தில் கட்டப்பட்ட பாலமாக தெரிகின்றது. கால்டுவெல் தன்னுடைய புத்தகத்திலும் எழுதியுள்ளார். அப்பொழுதே இந்த பாலமானது கட்டப்பட்டு இருக்கின்றது. அதாவது 1800களின் தொடக்க காலத்தில் இந்த பாலமானது கட்டப்பட்டு இருக்கலாம் என்று தெரிகின்றது. இந்த பாலம் இன்றும் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. 1990கள் வரை சிறிய அளவில் போக்குவரத்து நடைபெற்றிருக்கின்றது. ஒரு வழி பாதையாக காணப்படுகின்றது. ஒரு வாகனம் செல்லும் பொழுது ஒரு வாகனம் செல்ல இயலாது. லாரிகள் அல்லது 4 சக்கர வாகனங்கள், ஒரு வாகனம் தான் எப்பொழுதும் செல்ல இயலும் இந்த பாலத்தில். இவ்வாறான பாலங்கள் அந்த காலத்தில் நிறைய தமிழகத்தில் காணப்பட்டன. அதன் பிறகுதான் 1990களுக்கு பிறகு இவ்வாறான பாலங்கள் ஒவ்வொன்றாக புதுப்பிக்கப்பட்டு இப்பொழுது நீங்கள் அந்த பக்கம் பார்க்குறீங்க இல்லையா, மிகப்பெரிய அளவில், அதாவது 2 ஒரு வாகனம் போகிறதுக்கும் ஒரு வாகனம் வருவதற்குமான பாலங்கள் கட்டப்பட்டது. அதன் பிறகு 4 வழிச்சாலை அமைக்கப்பட்ட பொழுது 2 வாகனங்கள் செல்வதற்கும் 2 வாகனங்கள் வருவதற்குமான சாலையாக மாற்றி அமைக்கப்பட்டது. 2 பாலங்களும் காணப்படுகின்றன. 1990களில் கட்டப்பட்ட பாலம் சின்னதாகவும், அதன் பிறகு 2000களில் கட்டப்பட்ட பாலம் 4 வழிச்சாலை அமைக்கப்பட்ட பொழுது பெரிய பாலமாக காணப்படுகின்றது. இது 1980களில் கட்டப்பட்ட மிக பழங்கால ஒரு பாலமாக இருக்கின்றது. கால்டுவெல் புத்தகத்திலும் இது, அதாவது அவர் எழுதிய நூலிலும் திருநெல்வேலி சட்டகத்தில் இந்த பாலத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது கட்டப்பட்ட புதிய பாலமாகும். இந்த இடத்தில் 2 உயர் மின்னழுத்த கோபுரங்கள் கடந்து செல்கின்றன. தூத்துக்குடி மற்றும் இந்த பகுதியில் செயல்படும் காற்றாலை சக்தியில் கிடைக்கும் மின்சாரத்தையும் தூத்துக்குடி அனல் மின்சாரத்திலிருந்து வரும் மின்சக்தியும் ஒன்றாக திரட்டி இந்த மின் கோபுரங்கள் வழியாக தமிழகம் முழுவதும் அது மின் பகிர்மான கழகத்துக்கு செல்கின்றது. அவ்வாறான கோபுரங்கள் இந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. இது இவ்வாறான கோபுரங்களை உயர் மின்னழுத்த கோபுரங்கள் என்று தமிழில் அழைக்கலாம். ஹை டென்ஷன் டவர் என்று அழைப்பார்கள். இப்போ நம்ம அந்த டவருக்கு கீழே தான் நிற்கிறோம். அதே போல் இந்த பாலத்துக்கு கீழே தான் நிற்கிறோம். இந்த பாலம் அதாவது 200 ஆண்டுகள் பழமையான பாலமாக இன்றும் காணப்படுகின்றது. இது செயல்பாட்டில் இன்று கிடையாது. ஆனால் இருசக்கர வாகனங்கள், மிக சிறிய வாகனங்கள் இந்த வழியாக கடந்து செல்ல இயலும். இதன் வடபகுதியில் கயத்தாரின் குப்பை மொத்தமாக கொட்டப்பட்டு எரிக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த பகுதியில் எவரும் இப்பொழுது நடமாட்டத்தில் இல்லை. விவசாய பணிகளை மேற்கொள்பவர்கள், இந்த பகுதியில் மேற்கொள்பவர்கள் மட்டும் இந்த வழியாக செல்கிறார்கள். அவ்வளவுதான் இதன் பயன்பாடு. வேறு எந்த அளவில் இந்த பாலமானது பயன்பாட்டில் இல்லை. நீங்க கேட்கலாம், அப்படின்னா அவங்க வந்து இது கங்கை கொண்டான்ல உள்ள பாலம், இப்ப அதைத்தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து பார்த்தா கங்கை கொண்டானோட கோவில் கூட அது ரொம்ப தெளிவா தெரியும். சோழர்களுடைய வரலாறோட அந்த கோவிலும் பின்னப்பட்டு காணப்படுகின்றது. இந்த பாலம் கிட்டத்தட்ட 150 மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது. உப்பாவில் நாம் ஏற்கனவே பார்த்த கயத்தாரின் பாலம் 100 மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது. மொத்தமாக இந்த அனைத்து பாலங்களும் 10 மீட்டர் அகலம் கொண்டதாக காணப்படுகின்றன. அதே போன்று கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலில் கட்டப்பட்ட அந்த பாலமானது 200 அடி நீளமும் கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேல் நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது அந்த பாலம். சரி, இவங்க இந்த வெட்டும் பெருமாள் பாண்டியர்களுடைய கோட்டையை இடிச்சுட்டு வந்து கட்டினாங்களே, அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது கிட்டத்தட்ட பாண்டியர்கள் வீழ்ந்து கொண்டே வந்திருந்தார்கள். கடைசியாக சில பாளையக்காரர்களாக அவர் இருந்து பல இடங்களிலும் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டங்களில் 1736 சந்தா சாஹிப், அதாவது மதுரையில் நாயக்க மன்னர்கள் வீழ்ச்சி அடைந்திருந்தார்கள். ஏற்கனவே 1736 சந்தா சாஹிப் என்ற ஆழ்காடு தளபதி, அதாவது நெவையாத் படை தளபதி அங்கு வந்தார். படை திரட்டி கொண்டு அப்பொழுது பாளையக்காரர்கள் எதிர்த்தார்கள். அப்பொழுது ஏற்பட்ட தாக்குதலின் காரணமாக சில பாளையங்கள் வீழ்ந்தன. அதில் முக்கியமாக பல கயத்தாக சுற்றியிருந்த தமிழ் பாளையங்களும் வீழ்ந்தன. திருநெல்வேலி களக்காட்டை சுற்றியிருந்த பாளையங்களும், சுரண்டை பகுதி அம்பாசமுத்திரத்தில் இருந்த தமிழ் பாளையங்கள் அதிகமாக எதிர்த்த காரணத்தால் பலரும் வீழ்ந்து போனார்கள். அப்படி வீழ்ந்து போன பாளையத்தில் இருந்தவர்கள், படை வீரர்களும் அவரை சார்ந்தவர்களும் திருநெல்வேலிக்கு தெற்காக கன்னியாகுமரியை நோக்கி மறவர் படைகள் சென்று விட்டன. இது எவ்வாறு சொல்லப்படுகின்றது எனில்,
அதாவது 40 காலகட்டங்களில் குளச்சல் போரில் அதிகமாக மகத படைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாண்டிய மன்னர், அதாவது பாண்டிய பகுதிகளில் திருநெல்வேலியை சுற்றியிருந்த பாளையக்காரர்களின் படைகளானது அங்கு மகத படைகளாக ஒன்று கூட்டப்பட்டு அவர்கள் எடுத்து சென்று குளச்சல் போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் அங்கேயே குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களின் வாரிசுகள் அங்கேயே தங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு நிலப்புலங்கள் தரப்பட்டிருக்கின்றன. 5 கிராமம், அதே போன்று லாயம் இன்று பாலமார்த்தாண்டபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. அதே போன்று பல பகுதிகளிலும் அவர்கள் தங்கியுள்ளார்கள். அதை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் நான் விரிவாக தெரிவிக்கின்றேன். இப்படித்தான் இங்கிருந்த, அதாவது பாண்டிய படைகளும் பாண்டிய பகுதியில் இருந்த கடைசி பாளையக்காரர்களும் காணாமல் போன பிறகு அவர்களின் மிச்சமிருந்த பகுதிகளும் எடுத்து செல்லப்பட்டு பலவித பயன்பாட்டுகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாண்டிய மன்னர்களின் வீழ்ச்சியானது இறுதியில் எப்படி இருந்தது என்பதற்கு இந்த பாலங்களே சாட்சியாக நமக்கு இருக்கின்றன. ஒரு வருத்தம் தரும் தகவல் தான். இருந்தும் பாண்டிய பேரரசு எவ்வளவு பெரிய பேரரசாக எத்தனை 1000 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். இறுதியில் அந்த பேரரசின் அரண்மனைகளும் கோட்டைகளும் அதே போன்று கோவில்களும் மண்டபங்களும் கூட இறுதியாக இடித்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கு இருந்த படை வீரர்களும் பாளையக்காரர்களும் அவர்களின் வாரிசுகளும் பல பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள். நாம் அடுத்தடுத்த பகுதிகளில் இதை பற்றி நாம் விரிவாக காண்போம். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. இந்த பகுதியானது நிறைவுறும் வேலை வந்துவிட்டது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன்.